Infinix அவங்களோட ஸ்மார்ட் சீரியஸில் இப்போ புதுசாக ஸ்மார்ட் 20 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸில் ரெகுலராக என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் வெறும் ஹெச்டி ப்ளஸ் தான். அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு ஃபுல் ஹெச்டி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், பட் இவங்க கொடுக்கல. அண்ட் இந்த டிஸ்பிளேட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 700 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே வெட் அண்ட் ஆயில் டச் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைனாமிக் பார் ஃபீச்சர் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ G81 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பழைய ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு என்ட்ரி லெவலில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்குமோ இல்லை என்ட்ரி லெவலில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ராசஸர் உங்களால் எதிர்பார்க்க முடியும். பெரிய லெவலில் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. கேமிங் ப்ளே பண்ணுற மாதிரியோ இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியோ இதால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 4GBக்கான LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னுமே 4GB கொடுக்குறதுலாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே 8 மெகாபிக்சலாக தான் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 5200 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பேட்டரி பெரிய பேட்டரியும் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்க காம்படிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7000 mAh 6000 mAh கொடுக்குறாங்க. அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் தெரியுது. அண்ட் இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 189 grams ஆஃப் வெயிட்டும் 7.7 திக்னஸும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கூடவே இந்த ஃபோனுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட்லாம் கிடையாது. 4G சப்போர்ட், வைஃபை சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இன்ஃபினிக்ஸோட ஓன் யூஐயான XOS வெர்ஷன் 16 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 4GB RAM 64GB வேரியன்ட் உங்களுக்கு 12,499க்கும் அண்ட் 4GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 13,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் ப்ரைஸாக உங்களுக்கு 500 ரூபீஸ்க்கான பேங்க் ஆஃபரும் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஓகே தான், பட் இருந்தாலுமே இது வேல்யூ ஃபார் மணி ஃபோனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரியல்மியில் P4 லைட் இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓப்போலே பார்த்தீங்க அப்படின்னா K14X இருக்குது. அண்ட் போக்கோவில் M7 Plus நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.